கிட்டத்தட்ட ஒரு 50 தொகுதியிலே நம்ம சுயேட்சையாக நின்னாலே வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு சமூகம் நம்ம செங்குந்த சமூகம், முதலியார் சமூகம். இந்த கொங்கு பெல்ட்டில் நாங்கள் ஒரு வருடமாக எல்லா கட்சியிலையும் தொடர்ந்து வலியுறுத்திட்டு வந்தோம். இதை எந்த கட்சியுமே செவிசாய்க்கவில்லை. நாம யாரை நினைக்கிறோமோ அவங்க தான் எம்எல்ஏ. உங்களுக்கு எல்லாம் தெரியும். இங்க திருச்செங்கோடு தொகுதியிலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு செங்குந்த முதலியாரும் மோதிர சின்னத்திலே நிற்கிறார்கள். அந்த உணர்வுடன் சரவண சுந்தரன் நம்மளுடைய பிரதிநிதி தான், வேட்பாளர் யாரும் நாம தான். தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய நம் செங்குந்த கைக்கோள முதலியாருடைய அரசியல் அதிகாரம் பெறதுக்கான முடிவு இங்க திருச்செங்கோட்டில் தான் ஆரம்பிச்சிருக்கு. போடுற ஒவ்வொரு ஓட்டும் நம்ம 60 to 80 லட்சம் பேர் இருக்க தமிழகம் முழுக்க அத்தனை செங்குந்த முதலியாருக்கும் இந்த வெற்றிங்கிறது நம்ம அந்த திருச்செங்கோடு தொகுதிக்கான வெற்றி அல்ல. நல்லா முடிவு பண்ணிக்கங்க. இது ஒட்டுமொத்த தமிழருக்கான வெற்றி. நம் செங்குந்த சமுதாயம் எங்கெங்க இருக்கோ அனைவருக்கான வெற்றி. அந்த வெற்றியை நீங்க கொடுக்கிறப்பதான் இந்த திருச்செங்கோட்டை தமிழகமே திரும்பி பார்க்கும். ஏன் சரவண சுந்தரல் அவர்களுக்கு சுயேட்சையாக போட்டியிடக்கூடிய சரவண சுந்தரல் அவருக்கு மோதிர சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும்? நிறையா 4 பேர் 4 கட்சி பெரிய கட்சியில் போட்டிடுறாங்க. இந்த திருச்செங்கோடு என்பது நாம் செங்குந்த கைக்கோள முதலியார் அவர்களின் கோட்டை. இந்த நகரை உருவாக்கியவர்களே நாம் தான். ஒரு தொழிலாகட்டும், ஆன்மீகமாகட்டும், கோயிலாகட்டும், இந்த அர்த்தநாதீஸ்வரர் கோயிலை 360 வருடங்களுக்கு அப்புறம் கும்பாபிஷேகம் செய்தது யார்? நமது டிபி ஆறுமுகமொழியார் அவர். 360 வருஷம், 1 வருஷம் 2 வருஷம் இல்லை. சுதந்திரத்துக்கு முன்னிருந்து இதை ஜில்லா போர்டு ஆகட்டும், நகர சபையாக ஆனதோடும் சரி, நாம் செங்குந்த முதலியார் தான் நகர சபை தலைவராக இங்கே பணியாற்றி இருக்கிறோம். இந்த நகரை கட்டமைத்தது, பள்ளிக்கூடம், கோயில் எல்லாத்தையும் உருவாக்குனது நம் செங்குந்த முதலியார் தான் திருச்செங்கோட்டில். நமது டிபி ஆறுமுகமொழியார் அவர்கள் சேர்மனாக இருந்தார், அதுக்கப்புறம் எம்எல்ஏவாக இருந்தார். அதற்கு பிறகு நம் செங்குந்த கைக்கோள முதலியார் சமூகம் இந்த திருச்செங்கோட்டிலே ஒரு நகரமன்ற தலைவராக வர முடியுதா? வர முடிஞ்சுதா? ஏன் வர முடியல? பொதுவாக கேட்டால் என்ன சொல்லுவாங்க? நமக்கு ஒற்றுமை இல்லை, அதனால் வர முடியலன்னு சொல்லுவாங்க. கிடையாது. ஏன்னா நம் சமூகம் ஜாதி வெறியற்ற சமூகம். நம் சமூகத்துக்கு மட்டும்தான் ஜாதி வெறியே இருக்காது. பேரறிஞர் அண்ணா அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கும் போது நமது செங்குந்த முதலியார்கள் தான் அவர்களுடன் உறுதுணையாக இருந்து அந்த கட்சியை கட்டமைத்தவர்கள். அப்போது கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் நாம் ஒரு 25 to 28 எம்எல்ஏ இருந்தோம், 7-8 எம்பி இருந்தோம். அதுக்கு காரணம் ஒரு நெசவாளர் சமூகம். ஒரு நெசவாளர் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. நம் சமூகம் கண்ணை மூடிக்கொண்டு அவர் பின்னால் சென்றது. அவரும் அந்த சமூகத்துக்கு விசுவாசமாக எம்எல்ஏ எம்பிலாம் கொடுத்தார். அவருடைய போதாத காலம் ஒரு 1.5 to 1.25 வருஷத்தில் இறந்துட்டார். ஆனால் இன்றைய ஆட்சியாளர் ஒரு 10 வருஷம் 15 வருஷம் ஒரு 3 பேர் இருந்திருந்தால் நம் சமூகத்தை இன்றைக்கி தமிழ்நாட்டில் அசிக்கவே முடியாது. பொதுவாக இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டில் நம் சமூகம் 60 to 80 லட்சம் பேர் இருக்கிறோம். 60 to 80 லட்சம் பேர்னா எம்எல்ஏ ரேஷியோவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 18 to 20 எம்எல்ஏ நம்ம செங்குந்த முதலியாக இருக்கணும். இருக்கிறோமான்னு அப்படின்னு பார்த்தோம்னா கடந்த 5 வருடங்களில் பார்த்தீங்கன்னா திமுகவில் 2 எம்எல்ஏ இருந்தாங்க, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு எம்எல்ஏ இருந்தாங்க. அப்பயும் ஒன்று தான் இருந்தாங்க. ஒரு இடைத்தேர்தல் ஈரோடு நடந்தாலும் ஒரு 2வது எம்எல்ஏ வந்தாங்க. மொத்தமே 2 பேர் தான் இருந்தாங்க தமிழ்நாட்டில் 234 தொகுதி சேர்த்து. கடைசி ஒரு வருஷத்தில் ஒரு இடைத்தேர்தல் ஒரு எம்எல்ஏ வந்தாங்க சேர்ந்து. மொத்தம் 3 எம்எல்ஏ தான் செங்குந்த முதலியார். அனைவரும் நாம் ஒன்று, சரி சமமாக நம்ம எல்லாத்தையும் பார்த்தது. எல்லா சமூகமும் அரசியல் அதிகாரம் பெறணும், பொருளாதாரத்தில் முன்னேறணும், இது எல்லாம் நம்ம பார்த்த ஒரு சமூகம். அந்த பார்த்துட்டு நம்ம சமூகம் நீ என்ன நிலைமைக்கு போச்சுன்னு பார்க்காம விட்டுட்டோம். பின்னோக்கி பார்த்தா இன்றைக்கி 2 எம்எல்ஏவில் போய் நின்றுச்சு. இந்த 26 தேர்தலிலே திமுக 2 எம்எல்ஏ, ஆலந்தூரில் 1, சேலத்தில் 1. ஏடிஎம்கே பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் ஒரு எம்எல்ஏ வேட்பாளர், நம்ம சங்கராபுரம் தொகுதியில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரத்தில் ஒரு எம்எல்ஏ. என்டிஏ கூட்டணியில் அமமுகவுக்கு ஒரு எம்எல்ஏ, திருப்பத்தூரில் ஒரு எம்எல்ஏ. இன்றைக்கி புதிதாக வந்த டிவிகே கட்சி 2 எம்எல்ஏ, ஈரோடு மேற்கு 1, திருக்கோவிலூர் 1. என்ன கொடுமை பாருங்கள். இப்போ தமிழகம் முழுக்க 234 தொகுதியிலையும் பரவலாக இருக்கக்கூடிய சமூகம் கிட்டத்தட்ட ஒரு 50 தொகுதியிலே நம்ம சுயேட்சையாக நின்னாலே வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு சமூகம் நம்ம செங்குந்த சமூகம், முதலியார் சமூகம். 2 சீட் கொடுக்குறாங்க. இந்த கொங்கு பெல்ட்டில் நாங்கள் ஒரு வருடமாக எல்லா கட்சியிலையும் தொடர்ந்து வலியுறுத்திட்டு வந்தோம். ஈரோட்டிலே ஒரு தொகுதி நாங்கள் செங்குந்த முதலியார் கொடுக்கணும்,
நாமக்கல் மாவட்டத்தில் திருச்செங்கோடு எங்கள் சமுதாயத்துக்கு கொடுக்கணும், திருப்பூரில் ஒரு தொகுதி, சேலத்தில் ஒரு தொகுதி, இந்த மாதிரி ஒரு மாவட்டத்துக்கு இந்த கொங்கு பெல்ட்டில் ஒரு எம்எல்ஏ சீட் கொடுங்க அப்படின்னு எல்லா கட்சியிலையும் தொடர்ந்து கேட்டு வந்தோம். இதை எந்த கட்சியுமே செவிசாய்க்கவில்லை. நாம் எதிர்பார்த்தோம். இங்கே திராவிட முன்னேற்ற கழகத்துலையும் சரி, அதிமுகவிலும் சரி, ஒரு செங்குந்த முதலியாருக்கு பிஜேபியில் மாமா சொன்ன மாதிரி பிஜேபியில் கூட ஒரு வாய்ப்பு இருந்தது, இந்த தொகுதியை நம் சமுதாயத்துக்கு ஒதுக்குவாங்க அப்படின்னு. அதே போல் தான் எல்லா ஈரோட்டிலையும் சரி. என்னென்னா இவங்க ரோட்டில் இறங்கி போராடாத சமூகம், அந்த நேரத்துக்கு கேட்பாங்க, அவங்க வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க அப்படின்னு நினச்சிட்டாங்க. அதை நாம் மாற்றி காட்டணும் அப்படிங்கிற ஒரு முடிவெடுத்து தான் திருச்செங்கோட்டில் நாம் சுயேட்சையாக ஒரு வேட்பாளர் நிறுத்த வேண்டும். ஏன்னா கிட்டத்தட்ட 70,000 to 80,000 பேர் இந்த திருச்செங்கோட்டு தொகுதியில் மட்டும் இருக்கோம் நம்ம செங்குந்த முதலியார்கள். நாம் யாரை நினைக்கிறோமோ அவங்க தான் எம்எல்ஏ, உங்களுக்கு எல்லாம் தெரியும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய மாவட்டத்தில் நம்ம சரவண சுந்தரன் அவர்கள் நான் சுயேட்சையாக போட்டியிட தயாராக இருக்கிறேன் என்று சொன்னார். சரி, நீங்கள் வேட்புமனு தாக்கல் பண்ணுங்கள், வாங்கிட்டு வாங்க, வேட்புமனு தாக்கல் பண்ணுங்கள், 9ஆம் தேதி மறுபரிசீலனை முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம் அப்படின்னோம். அதே போல் அவரும் அந்த வேட்புமனு தாக்கல் செய்து வேட்புமனு பரிசீலனைலாம் முடிஞ்சு இறுதி வேட்பாளர் பட்டியலுக்கு அப்புறம் தான் வெளியில் சொல்ல ஆரம்பித்தார். ஏன்னா நிறைய நெருக்கடிகள் இருந்தது, நிறைய பேர் கூட வருத்தப்பட்டாங்க, எங்கிட்ட முன்னாலே சொல்லலை, ஒரு கூட்டம் போட்டிருக்கலாம், எல்லாருக்கும் தெரியப்படுத்திருக்கலாம் அப்படின்னு. உங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் சொல்லிக் கொடுன்னா அந்த சுயேட்சையாக நிற்கும் போது எவ்வளோ ப்ரெஷர் வரும் அப்படிங்கிறது அதை அனுபவிச்சா தான் தெரியும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அதுக்கு நம்ம சரவணன் சுந்தரம் சொல்கிற மாதிரி தேர்தலுக்கு அப்புறம் அதை நம்ம அதை விளக்கமாக சொல்லிக்கலாம். இப்போ நாம் இங்கே என்ன முடிவு எடுக்கணும் அப்படின்னா, இங்கே வேட்பாளர் சரவண சுந்தரன் அவர்கள் அல்ல. பொதுவாக இப்போ நம்ம சுந்தரமாமாவை சொல்லிட்டு போனார், வாக்காளர் பெருமக்களே அப்படின்னு சொன்னார். இல்லை, வேட்பாளர் பெருமக்களே, இங்கே திருச்செங்கோடு தொகுதியிலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு செங்குந்த முதலியாரும் மோதிர சின்னத்தில் நிற்கிறார்கள். அந்த உணர்வுடன் சரவண சுந்தரன் நம்மளுடைய பிரதிநிதி தான், வேட்பாளர் யாரும் நாம தான். நம்ம ஓட்டை நமக்கு போட்டோம், வேற யாருக்கு இல்லை. நம்ம ஓட்டு நம்ம பிரதிநிதியாக இருக்கக்கூடிய சரவண சுந்தரன் மோதிர சின்னம். நம்ம ஒவ்வொரு செங்குந்த முதலியாரும் இதை உணர வேண்டும். இந்த மோதிர சின்னம் என்பது இந்த தொகுதியிலே நாம தான் வேட்பாளர். யாரு? இந்த செங்குந்த முதலியார் தான் வேட்பாளர், வேற யாரும் வேட்பாளர் இல்லை. நமக்கு நாம ஓட்டு போட்டுமா போடக்கூடாதா? புரியுதுங்களா? நாம ஓட்டு போடணுமா போடக்கூடாதா? என்ன சின்னத்தில் போடணும்? நம்ம நிற்கிற சின்னம் எதுங்க? என்ன சின்னம்? மோதிர சின்னம். வேட்பாளர் யாரு? நாம ஒவ்வொரு திருச்செங்கோடு ஒவ்வொரு செங்குந்தன் தான் வேட்பாளர். அப்ப இந்த 3 நாள் நாம் என்ன செய்யணும்? இந்த 3 நாள் புதன்கிழமை நைட்டு வியாழக்கிழமை காலை வரைக்கும் நம்ம என்ன செய்யணும்? நாம் உறவின அனைவரும் நாம தான் வேட்பாளராக நிற்கிறோம். இந்த தொகுதியில் ஒவ்வொரு செங்குந்த முதலியார் தான் வேட்பாளராக நிற்கிறோம். மோதிர சின்னம் நம்மளுடைய சின்னம். ஓட்டு பெட்டியிலே 14வது இடத்துல இருக்கும். தெளிவாக நம்ம சொல்லணும், முதல் பெட்டியில் 14வது இடத்தில் மோதிர சின்னம். போய் கடன் காலையில் 11 மணிக்குள்ள நம்ம ஓட்டெல்லாம் போலிங் ஆயிடும். மத்தியானம் வெயிலாக இருக்குது போய்க்கலாம்லாம் இருக்கக்கூடாது. செங்குந்த முதலியாருக்கு திருச்செங்கோடுக்கு அத்தனை தொகுதிக்கு அத்தனை முதலியார் ஓட்டம் மோதிர சின்னத்தில் போலிங் ஆயிடும். நம்ம வேட்பாளர்கள் சொன்னது மாதிரி இதை நாம் செய்தோமானால் சரவண சுந்தரன் அவர்கள் எடுக்கக்கூடிய இந்த திருச்செங்கோடு மக்கள், செங்குந்த மக்கள் எடுக்கக்கூடிய முடிவு தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய நம் செங்குந்த கைக்கோள முதலியாருடைய அரசியல் அதிகாரம் பெறதுக்கான முடிவு. இங்க திருச்செங்கோட்டில் தான் ஆரம்பிச்சிருக்கு. நீங்க போடுற ஒவ்வொரு ஓட்டும் நம்ம 60 to 80 லட்சம் பேர் இருக்க தமிழகம் முழுக்க அத்தனை செங்குந்த முதலியாருக்கும் அரசியல் அதிகாரத்துக்கான முதல் வித்துட்டு இருக்கிறீங்க. நீங்க வரக்கூடிய அடுத்த தேர்தலில் உள்ளாட்சி ஆகட்டும், பார்லிமெண்ட் ஆகட்டும், நம்ம ஆள் மொத்தம் எந்தெந்த ஊரில் இருக்கிறான்னு பார்த்து முதல்ல வேட்பாளர் கொடுத்துட்டு தான் அடுத்த தொகுதி கொடுக்கணும். ஏன்னா நாங்கள் தொடர்ந்து பேசிட்டு வரோம்னா நம்ம செங்குந்த முதலியாருடைய நெசவாளருடைய பிரச்சனையை பேசக்கூடிய ஒரு தகுதியான எம்எல்ஏ இந்த சட்டமன்றத்திலே இல்லை. பொதுவாக அந்தந்த கட்சி சார்பாக இருக்காங்க, அந்த கட்சியை மட்டும் தான் பேசிட்டு போகிறாங்க. இப்போ நம்ம சரவண சுந்தருக்கு அவருக்காக மட்டும்தான் அவர் நிற்கிறாரா? கிடையாது. நம் செங்குந்த சமுதாயத்துக்காக தான் நிற்கிறார், உங்கள் ஒருவருக்காக தான் நிற்கிறார், தமிழகம் இருக்க செங்குந்தருக்காக தான் நிற்கிறார் சரவண சுந்தர் அவர்கள். அதை நீங்கள் மனதிலே கொண்டு நாம் உறவினர்களிடம் சென்று நீங்கள் இன்னையிலிருந்து ஒரு ஃபோன் எடுத்தனா, ஏப்பா எங்கே இருக்கிற? வியாழக்கிழமை 23ஆம் தேதி நான் மோதிர சின்னத்தில் நிற்கிறேன், என் பிரதிநிதியாக சரவண சுந்தரம் நிற்கிறார், போட்டு நம்ம குடும்பத்தோடு நாம் போய் போடணும் அப்படிங்கிறத உங்கள் ஃபோன் எடுக்கிறீங்க. டெய்லியும் ஒரு 10 பேர் 20 பேர் 30 பேர் 40 பேர் நம்ம சொந்தக்கார எல்லாத்தையும் பேசணும். இந்த 3 நாள் நீங்கள் எல்லா வேலையும் விட்டுட்டு இதை செய்தால் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் நாம் வெற்றி பெறுவோம். யார் வெற்றி பெறுவா?
நாம் வெற்றி பெறுவோம் மோதரசனத்தில். இப்போ சொன்ன மாதிரி கட்சியில் இருக்கவங்களாம் வரமாட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக வரமாட்டாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு கட்சியில் இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும், அடுத்து ஆட்சி வந்துட்டால் நமக்கு அது கிடைக்கும், இது கிடைக்கும், கவுன்சில் சீட் கிடைக்கும் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. பரவாயில்ல, அவங்க வராமையே இருக்கட்டும். ஆனால் எந்த கட்சியை சார்ந்தவங்களாக இருந்தாலும் சரி, கட்சி வேறுபாடற்று நம் சமுதாயத்துக்காக, அந்த செங்குந்தம் முதலியார் சமுதாயத்துக்காக ஓட்டளிக்கணும். நீங்கள் எல்லாத்துலேயும் பேசுங்க. கட்சியில் இருக்கக்கூடியவிட்ட நம்ம உறவினர்கிட்ட கூப்பிட்டு, ஏப்பா நீ பரவாயில்லப்பா வர வேண்டாம், ஓட்டை மட்டும் நம்ம குடும்பத்தோடு போய் மோதரசனத்தில் போட்டு வந்துரு. நம் சமுதாயத்துக்கு நீங்களே எல்லாரும் பேசணும். கேண்டிடேட் ஒரு ரவுண்டு வந்துட்டார், நீங்கள் நாளையிலேருந்து மறுபடியும் ஒரு ரவுண்டு போகிறார். ஆனால் நாம் என்ன பண்ணோம், சுயமாக நமக்கு ஓட்டு கேட்கணும். நம் சமூகம் ஒன்று தான் இந்த வேலையை செய்வதில்லை. ஏற்றுக்கொண்ட கட்சிக்கு கொள்கை பிடிப்போடு பயணிக்கக்கூடிய விசுவாசமான சமூகம் நம்ம செங்குந்த முதலியார் சமூகம். ஆனால் மற்ற சமூகங்கள் அப்படி இருக்குங்களா? ஒரு வன்னியராகட்டும், ஒரு கொங்கு வேளாள கவுண்டராகட்டும், நாடாராகட்டும், ஒரு தேவராகட்டும், அந்த சமூகத்தை சேர்ந்தவர் வேட்பாளராக நிற்கும் பட்சத்தில் அவங்கவுங்க கரவேட்டி கட்டியிருப்பாங்க, அந்த கட்சி இது கூட போயிட்டு இருப்பான். ஆனால் ஓட்டை மட்டுமே சமுதாயத்துக்கு போட்டு வந்துடுவாங்க. இந்த தேர்தலில் நீங்கள் எந்த கட்சியை வேணால் சேர்ந்தவராக இருங்க, இந்த ஒரு தேர்தல் மட்டும் ஒதுக்கி வச்சுட்டு நம் சமுதாயத்துக்காக நம் சமுதாய வேட்பாளரை நம்ம மோதரசனத்தை வாக்களித்து வெற்றி பெற செய்யணும். இந்த வெற்றிங்கிறது நம்ம அந்த திருச்செங்கோடு தொகுதிக்கான வெற்றி அல்ல. நல்லா முடிவு பண்ணிக்கங்க. இது ஒட்டுமொத்த தமிழருக்கான வெற்றி. நம் செங்குந்த சமுதாயம் எங்கெங்கே இருக்கோ அனைவருக்கான வெற்றி. அந்த வெற்றியை நீங்கள் கொடுக்குறப்ப தான் இந்த திருச்செங்கோட்டை தமிழகமே திரும்பி பார்க்கும். திரும்பி பார்க்கணுமா? கண்டிப்பாக பார்க்கும். அதே போல் என்னென்னா, இப்போ சொன்ன பாருங்க, வேறு சமூகம்லாம் அந்த மாதிரி இல்லைன்னு. கடந்த கசப்பான சம்பவம் உங்களுக்கு தெரியும். நடந்து முடிந்த கடந்த நகரமன்ற தேர்தலில் ஒரு கட்சி நம் சமூகத்தை சேர்ந்தவரை கேண்டிடேட்டாக அறிவிக்குது நகராட்சி சேர்மனுக்கு. என்ன நடந்ததுங்க? கட்சியெல்லாம் மறந்துட்டு ஒரே சமூகம் ஒன்று தெரிஞ்சு நின்றுதான் இல்லையா? கொங்குல இருக்கிற கட்சி கவுன்சிலர் 2 பேரும் அதை எதிர்த்து கட்சிக்கு வாக்களிச்சு எதிர்த்து நின்று வாக்களிக்கிறான். அதிமுக இருக்கக்கூடிய மாவட்ட செயலர் ஓப்பனாக நீ திருச்செங்கோடு மேடை போட்டு என்ன பேசினாரு? இந்த சேர்மன் வீட்டுக்காரி என்னை வந்து நடு ரோட்டில் 12 மணிக்கு காலில் விழுந்தாங்க, நான் என் கட்சியில் இருக்கக்கூடிய கவுன்சிலரை போய் திமுக வாக்களிக்க சொன்னேன், இதே இடத்துல மேடை போட்டு சொன்னாரா இல்லைங்களா? நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்களா? அதாவது கவுண்டர் சமுதாயம் அனைவரும் ஒன்று சேர்ந்து நம்ம சமுதாயத்தை தோக்கடிக்கிறாங்க. நடந்தது இல்லையா? எம்எல்ஏ தான் நீ இருந்துட்ட, நீ அதே கட்சியில் அதே சின்னத்தில் எம்எல்ஏக்கு நிற்கிற. ஆனால் அந்த கட்சி விசுவாசமாக அந்த கட்சியை சேர்ந்த ஒரு நபரை சேர்மனா ஒரு செங்குந்த முதலியார் அறிவிக்குது. உன்னால் ஏற்றுக்க முடியல. நீ உன்னுடைய கட்சியுடைய தலைவர் என்ன பண்ணிருக்கணும்? நான் உதயசூரன் சின்ன தான் ஜெயிச்சிருக்கேன். நீங்கள் கொங்குல இருக்கிற 2 கவுன்சிலரும் அந்த கட்சியை கூட்டணி கட்சி அறிவிச்ச கேண்டிடேட் தான் ஓட்டு போடணும்னு சொல்லியிருக்கணுமா? சொல்லியிருக்கூடாதா? அந்த விசுவாசமாக கட்சி, அதாவது கூட்டணி கட்சியாக இருந்தாலும் சின்னத்துக்கு போய் வாக்களிச்சாங்களா இல்லையா நம் சமுதாயம்? அப்போ அவர் என்ன பிரதிபலன் என்ன பண்ணியிருக்கணும்? கட்சி அறியக்கூடிய கேண்டிடேட்டுக்கு தானே அவர் ஓட்டளிக்க சொல்லியிருக்கணும். இன்னைக்கு வரைக்கும் அவங்க மேல் நடவடிக்கை எடுத்திருக்காரா? இன்னைக்கு எம்எல்ஏ நிற்கக்கூடியவர்? நீங்களாம் அதை சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏன்னா எந்த காலத்திலும் அவர்கள் நம்மளை வளர விட மாட்டார்கள். நாம தான் வளரணும். ஒருத்தர் வந்து நம்மளை வளர்த்தவே மாட்டாங்க. அதனால் இந்த ஒரு சந்தர்ப்பங்கிறது நல்ல சந்தர்ப்பம். அறங்காவலர் என்னாச்சு? திருச்செங்கோடு கோயிலுக்கு ஏன் இத்தனை தங்க சப்பாரம், வெள்ளி யானை சப்பாரம், தங்க காவடி, இந்த கோயிலுக்கு நம்ம செங்குந்தம் முதலியார் கோடி கோடியாக கொட்டி கொடுத்துருக்குறாங்க. அந்த கோயிலுக்கு நம்ம அறங்காவலர் குழு தலைவராக முடியுதா? எம்எல்ஏ தான் நீங்கள் ஆகிட்டீங்க, நகராட்சி தலைவரும் கட்சி கொடுத்தது அதையும் பிடிக்கிட்டீங்க. அறங்காவலராக கொடுத்துருக்கலாம்ல, தலைவர் பதவி கொடுத்துருக்கலாம் இல்லையா? முந்தின நாள் நைட்டு வரைக்கும் நம்ம ஆளை சொல்லிட்டு இருந்தாங்க, காலையில் மாறிடுச்சு. இதுபோல் தான். நல்லா கவனமாக இருங்க. இனி நம் சமுதாயத்துக்கு இங்கே ஒரு பெரிய கட்டமைப்பு இருக்குது. இந்த நீடித்தால் இந்த கட்டமைப்புகளை உடைக்கக்கூடிய காலம் மிக விரைவில் வரும். நம் சமுதாய கோயில்களுக்குள் ஒவ்வொருவராக ஊடுருவார்கள், அந்த கட்டமைப்பை உடைப்பார்கள். ஊர் கட்டமைப்பு இங்கே வந்து அருமையாக இருக்குது. ஒவ்வொரு சின்ன கீழூர், மேலூர், மகாநாடு, எல்லாமே நல்ல கட்டமைப்போடு நம்ம கொண்டு போயிட்டு இருக்கோம். இதற்குள் அவர்கள் காலை வைப்பார்கள், இந்த அமைப்பை உடைப்பார்கள். இதை நான் சொல்கிறது உங்களுக்கு வந்து ஆச்சரியமாக இருக்கும், ஆனால் கண்டிப்பாக நடக்கும் வருங்காலத்தில். இதெல்லாம் நீங்கள் உள்வாங்கிக்கணும். நம்ம கோயிலில் நாளைக்கு வந்து யார் வந்து உள்ள ஆட்சி பண்ணுவாங்கன்னு தெரியாது. நமக்கான உரிமைகள் பறிக்கப்படும். இதை நீங்கள் கொஞ்சம் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அதே போல் என்னென்னா, இப்போ நாம் வந்து நம் சமுதாயத்துக்காக போராடுறோம். சரவண சுந்தர் நமக்காக நின்றுருக்கார். யார்? அவருக்காக நிற்கல, நமக்காக நின்றுருக்கார். நமக்காக மட்டுமல்ல, இன்றைக்கி ஏடிஎம்கேல இருக்கக்கூடிய, டிஎம்கேகள் இருக்கக்கூடிய, பிஜேபியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் நம் சமுதாயம் சேர்ந்திருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு நாளைக்கு மரியாதை கிடைக்கணும்னா சரவண சுந்தரம் ஜெயிக்கணும்.
யார்? சரவண சுந்தரம் மோதல் சின்னத்தில் ஜெயிக்கணும். அப்போ தான் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய நம் சமுதாயத்தை சேர்ந்தவங்களுக்கு கவுன்சிலர் சீட்டு கொடுப்பா, நகராட்சி சேர்மன் கொடுப்பா, ஒன்றியத்தில் பொறுப்பு கொடுப்பா, எல்லாம் கிடைக்கும். கட்சியில் இன்றைக்கி பொறுப்பும் அதுதான் கிடைக்கும். அதனால் இந்த இடத்துல வந்து நம் சமுதாயத்தை சேர்ந்தவங்க இருக்கக்கூடிய கட்சியில் போட்டி போடணுனாலும் நாளை கவுன்சிலர் ஆனால் கூட சரவண சுந்தரன் வெற்றி பெற்றால் மட்டுமே நடக்கும். ஏன்னா இந்த சமூகம் வலுவாக இருக்குது. இந்த சமூகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கலைன்னா அவர்கள் வெகுண்டெழுவார்கள். ராமதாஸ் அவர்கள் இதுபோல் ஒரு காலத்தில் செய்ததுனால தான் இன்னைக்கு ஒவ்வொரு கட்சியும் வன்னியர்களுக்கு பார்த்தீங்கன்னா 35 பேர் 40 பேர் ஒவ்வொரு கட்சியும் கொடுக்குறா சீட்டு. அப்பையும் நம்மளை மாதிரி 2 பேர் 5 பேர் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. ராமதாஸ் அவர் வெகுண்டெழுந்து இந்த வேலையை செய்ததுக்கு அப்புறம் தான் எங்கே வன்னியர் சீட்டு கொடுக்குமோ எல்லா பக்கம் வன்னியர் கொடுக்குறாங்க. இதெல்லாம் நீங்கள் உணரணும் அப்படிங்கிற நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் என்ன, போன தேர்தலிலே வந்து நம்ம ஈஸ்வரன் அவர்கள் நம் சமுதாயத்துக்கான வாக்குறுதி இங்கே டிஆர் சுந்தரம் முதலியார் அவர்களுக்கு மணிமண்டபத்துடன் கூடிய திருவுருவ சிலை அமைத்து தருவோம்னு சொன்னார். 5 வருஷம் ஆச்சு. 2000 கோடிக்கு செஞ்ச 3000 கோடி செஞ்ச சொல்லிட்டு இருக்காருல்ல. ஏன் ஒரு டிஆர் சுந்தரம் முதலியார் அவர்களுக்கு ஒரு சிலை அமைக்க முடியாதா? தென்னிந்திய திரைப்படத்தினுடைய தந்தை அவருக்கு வந்து விவிசிஆர் ஃபேமிலி அமைச்சு கொடுத்தாரா? ஏன் அமைச்சு கொடுக்கல? சாதி தான் காரணம். மற்றவங்களுக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்கல்ல, சொல்லுங்க பார்க்கலாம். அவர் ஒன்று டிஆர் சுந்தரத்துக்கு நீ சிலை அமைத்து கொடுக்க வேண்டியது அல்ல. இந்த மேடையிலே நான் முக்கியமாக ஒரு தகவலை என்ன சொல்கிறேன்னா, சரவண சுந்தரம் அவர்களும் நீங்களும் சேர்ந்து எங்கே இடம் காட்டுகிறீர்களோ டிஆர் சுந்தரம் சிலையை நானே பொறுப்பேற்று சிலையுடன் இங்கே வருகிறேன். டிஆர் சுந்தரம் சிலைக்கு நான் பொறுப்பு. இடத்தை நீங்கள் காட்டுங்க, சிலையை நம்ம வைக்கிறோம். டிஆர் சுந்தரத்துக்கு அவர் வைக்க முடியாது, நாம் தான் வைக்கணும். சரவணன் அவர்கள் எம்எல்ஏ ஆகி சுயேட்சி எம்எல்ஏயாக ஒரு காலம் இங்கே சென்னையில் அங்கங்கே சுயேட்சி எம்எல்ஏ ஜெயிச்சிருக்காங்க. திருச்செங்கோட்டில் ஒரு சுயேட்சி எம்எல்ஏ, அது செங்குந்த முதலியார் சமுதாயத்தில். அப்படிங்கிற அந்த வரலாற்றை நீங்கள் உருவாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா ஒரு சின்ன கால்குலேஷன் தான். மொத்தமே 2,06,000 பேர் தான் வாக்காளர். ஒரு 80% 85% தான் போல் ஆகும். ஒரு 1,80,000 டு அதிகபட்சம் 1,85 அவ்வளோதான் போலிங் ஆகும். இதில் 4 பேர் நிற்கிறாங்க. ஏடிஎம்கே, டிஎம்கே, டிவிகே, நம்ம வந்து மோதிர சின்னம், நம்ம செங்குந்த முதலியார் சின்னம், மோதிர சின்னம். அது போய் நாம் தமிழரில் ஒரு கேண்டிடேட் 5 பேர். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நாம் தமிழர் ஒரு 6,000-7,000 ஓட்டு வாங்கினா கூட மீதி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1,70,000 ஓட்டு. 1,70,000 ஓட்டு நீங்கள் 4ஆக பிரிச்சிங்க, சரி பாதியாக பிரிச்சிங்கன்னா கூட எவ்வளோ ஆச்சுங்க? 40 டு 45,000 ஓட்டு தான். 50,000 ஓட்டு சுந்தரமாமா அவர் சொன்னபோது 50,000 ஓட்டு வாங்கினா நாம் வெற்றி பெற்றோம். ஆனால் இன்றைக்கி இந்த தொகுதியிலே செங்குந்த முதலியார்கள் 70,000 டு 80,000 பேர் இருக்கிறோம். 80,000 பேர் இருந்தாலும் ஒற்றுமையாக இருக்கிறோம். இன்றைக்கி நிறைய பேர் நம்ம சொன்ன மாதிரி அவங்கவுங்க கட்சியில் இருக்கிறாங்க, வெளியே வர முடியாது, ஓட்டு உங்களுக்கு தான் போடுன்னு சொல்கிறாங்க. கட்சியை மீறி இங்கே நம்ம கூட செயல்பட்டு இருக்கிறாங்க. ஏன்னா மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை, எப்போதும் இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை கிடைச்சிருக்கு. இந்த இடத்துல நம் சமுதாயத்தின் மேலே ஒரு பற்று கிடைச்சிருக்கு. ஈரோட்டில் இருக்கிற இங்கே இருக்கிறவங்கள எல்லாம் எனக்கு சொந்தக்காரர் தான். நானும் இதே ஊரை சேர்ந்த திருச்செங்கோடு தொகுதியை சேர்ந்தவன் தான். உஞ்சன கவுண்டமலை தான் சொந்த ஊர், பூர்வீகம். ஈரோட்டில் போய் செட்டில் ஆகிட்டோம். உஞ்சன கவுண்டமலை தான் சொந்த ஊர். இங்கே எல்லாம் சுற்றி தேவனாங்குறிச்சியிலேருந்து இங்கே திருச்செங்கோடு வரைக்கும் எல்லாம் சொந்தக்காரர் தான். யார் ஃபோன் பண்ணாலும் சொல்லுவாங்க, ஏப்பா நம்ம பையன் ஒருத்தர் தடவை மோதிர சின்னத்தில் நிற்கிறான்ப்பா, இந்த தடவை நம்ம கார் சீட்டே கொடுக்குறது இல்லை, அதனால் இந்த தடவை ஒரு தடவை நம்ம அவர் ஓட்டு போடுறது முடிவு பண்ணிட்டோப்பா அப்படிங்கிற வார்த்தையை தான் இந்த தொகுதி முழுக்க நம் சமுதாயத்திலிருந்து வந்துட்டு இருக்கு. அதை இந்த 3 நாளும் கட்டுக்குலையாமல் நாம தான் அதை வியூகம் வகுத்து கொண்டு போகணும். ஓட்டு பெட்டிக்கு 23ஆம் தேதி அப்படிங்கிறத தெரிவித்து கொண்டு 2011 கிட்டத்தட்ட நம்ம 10,000 ஓட்டு வாங்கினோம். அது கிட்டத்தட்ட ஒரு 9 நாள் தான். ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை. அன்றைக்கி அந்த வாட்ஸ்அப் இந்த அளவுக்குலாம் ஒரு சமூக வலைதளங்கள்லாம் பெருசாக இல்லை. ஆனால் இப்போ நிறைய வாட்ஸ்அப் மூலிமா நம்ம பண்ண முடியுது. இன்றைக்கி கட்சியே வந்து வாட்ஸ்அப் ஆன்லைனில் தான் நடத்துகிறாங்க நிறைய பேர். அதனால் வந்து இன்றைக்கி நம்ம டோர் பை டோர் நம்ம சமுதாயத்தை சேர்ந்த எல்லாத்தையுமே சந்திச்சாச்சு. இனி காலங்கள் சரவண சுந்தரத்துக்கு பொதுவாக அவர் எல்லாத்தையும் பார்த்தாலும் நாம் தான் அவருக்கு வேலை செய்யணும். எல்லோரும் குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு ஒரு 25 பேர்கிட்ட நம்ம சமுதாயத்தை சேர்ந்தவங்க ரிலேஷன்கிட்ட பேசிடணும் அப்படிங்கிறத கேட்டுக்கொண்டு நம்ம திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதியிலே தமிழ்நாடு செங்குந்தர் இளைஞர் பேரவையின் சார்பாக போட்டியிடக்கூடிய சமூக சேவர் டாக்டர் சரவண சுந்தர் அவர்களுக்கு மோதிர சின்னத்திலே நாம் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்திலே அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாழ்க செங்குந்தம் வெல்க செங்குந்தம் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.